ஹாய் காய்ஸ், இது என்னோடய முதல் வீடியோ. என் முதல் சேனல் பேர் பார்த்திபன் பார்த்தி. இது ட்ராவல் பிளாக்ஸை பற்றி, அப்புறம் எஜுகேஷன் அறிவார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த சேனலில் பேசுவேன். மறக்காமல் இந்த சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இது முன்னாடி எடுத்த பிளாக்ஸ் தான். சும்மா சேஞ்சுக்காக எடுக்க போகிறோம். வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம். புறாக்கள் பாருங்கள். பல காடு கொத்தை எடுத்தது பாருங்கள். இது அணை எடுத்து வீடியோ அன்னைக்கு சும்மா எடுத்துகிட்டு போவோம். மைண்ட் சேஞ்சுக்கு அப்போ எடுக்கிறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. வாங்க ஒரு இது நம்ம வீடு செலக்ட் பண்ணுறது பார்க்குறோம். நிறைய வீடு இருக்குது பார்த்தீங்களா. வீடுகள், கடைகள், ஒரு இடமா செஞ்சடி பார்க்கணும். அமைதியாக இருக்குன்னு தெரியல. கடல் நாங்கள் அழகாக இருக்குது. எல்லாம் அழகாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய கொக்குகள்லாம் இருக்குது. கொக்குகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொக்குன்னு பியூட்டிஃபுல் வில்லேஜ். வாங்க நல்லா பிக்கப் பண்ணிட்டு வருவோம். நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அவன் நாய்க்கு தான் பார்ப்போம். நாய்க்கு தான் நல்ல பயம். பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இடம் கொக்கு ஐட்டம்ஸ்லாம் எப்படி இன்னும் பக்கத்தில் போய் எடுக்குவாங்க. இதான் வீடியோஸ் பக்கத்தில் போய் எடுக்கும். அதில் மரம் பற்ற எல்லாம் இருக்குது. முடியாது. சரிதானே. கண்கூடான காட்சிகள். முக்கியம் கொஞ்சம் பார்த்து பதிவு போகணும். வேலை போகலாம். மரம் நீஞ்சிட்டு வருவாங்க. அது எடுப்போம். கடல் காட்சிகள் பாருங்கள். எப்படி ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு அங்கே பார்த்தீங்களா. இதான் மக்களுக்கு பிடிச்ச பாருங்க. பீச் எப்படி இருக்கு. மீன் வலைகள் எல்லாம் அழகான வலைகள். எல்லாத்தையும் பாருங்கள். எந்த மனப்பாவும் வராதிங்க. நிம்மதியாக இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம மனசில் ஓடுது. எதுவுமே இனிமேல் இங்கே இருக்காது. நிம்மதி தான் கிடைக்கும். பார்த்தீங்களா அவங்க எப்படி எப்படி இருக்காங்க. இயற்கை அழகுகள் தான். பாருங்கள். இதுதான் ஜோடிச்சு சிற்பமாக உடைத்த இயற்கையாளர்கள். பார்க்க ஒன்று பறந்துட்டு இருக்குது. கொக்கு ஒன்று மணந்துட்டு பார்த்துருப்பீங்க. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்க இடம். இந்த இடத்த தான் நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடம். சிறுகடல் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. நான் செருப்பு பிஞ்சு விழுந்துச்சு. செருப்பு தான் பார்க்கணும். நில்லுங்க பார்த்துட்டு வாங்க. இருந்துச்சு செருப்பு ஆனால் இல்லையா. இந்த செருப்பு காலியாக நம்ம போயிட வேண்டியது. பிள்ளைய தான் அடை போட்டு தான் கிடக்கும். வெளியே வரணும். வெளியே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே கடந்த 1008 தீனி, 1008 வேர்ட்ஸ், 1008 குழப்பம். இவன் அப்படின்னு பண்ணும், அவன் இப்படி பண்ணும். ரோட்டு எங்கன்னா ஒருத்தனை பார்வை பார்த்தா அப்போ
ஆயிரத்தெட்டு இதுக்கு 1000 குறுக்கல்கள் அவங்களுக்கு மனதில் பேச முடியாது. வேணும் நாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நாம் அதில் போயிடுவோம். வாங்க போகலாம் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க காய்ஸ், இந்த பீச்சை பார்த்துட்டோம். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் ஏரியா கடந்து போய் பார்ப்போமா. வந்து 5 நிமிஷம் தான் இருக்குது, தொடர்ந்து போய் பார்ப்போம். அது காய்ஸ், இப்போ பீச்சிலேருந்து வந்து வலை போடுறாங்க. ஏன்னா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வலை ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, மீன் தொழில் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில். இங்கே வலை பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான தொழில். அதை வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பீச்சில் பார்த்திங்கன்னா வலையெல்லாம் போட்டிருக்காங்க, வலை தொழிலெலாம் போட்டிருக்காங்க. வலைத்தொழில் டிராக்டர் ஒன்று வருது, இதுதான் வலைத்தொழில். பாருங்கள், இதெல்லாம் வலைத்தொழில். டிராக்டர் வருது, அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கு. டெக்டர் போனதால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, கண்டுக்காதீங்க. வ்ளாக்ஸ் பாருங்கள். கேட் அழகான ஒரு பகுதி. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வீடியோஸ் எடுக்கலாம். சுதந்திரமான பகுதி, காட்டு பகுதி. பாருங்கள், ஒரு அழகான ஒரு காட்டு பகுதி, அழகான காட்டு பகுதி. எல்லாமே செய்யலாம்னா நான் சொன்னது இது அமைதியாக இருக்கலாம், அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே செய்யலாம். இங்கே வந்து தப்பாக எடுத்துக்காங்க. இவன் ஒருத்தன் சரி, நான் வாய் கோளாறு வாய். சரி, அடுத்தது பார்ப்போம். அப்படியே போனால் நேராக ரோடு போகுது. எங்கே ஓட்டும் போகுதுன்னு பார்த்து வந்துடலாம் வாங்க. நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இது வந்து என்னன்னா அது சிசிடிவி கேமரா போட்டுருக்கு. இது ஒரு நல்ல இடம் தான். நிறைய இடங்கள்லாம் இருக்குது. வீடியோஸ் எடுத்துட்டு போவோம். 5 நிமிஷம் எடுத்து பண்ண போகணும். வாங்க போவோம். கடை நல்ல இயற்கை அங்கே போகலை தோட்டம் மூலிகை வாசம் அந்த மாதிரி பாட்டு வர்றதுக்குலாம் இந்த இடம் வந்து ரொம்ப ஏற்ற இடம். ரொம்ப அமைதியான காற்று. சிட்டி லைஃப் இல்லைங்க, சிட்டி லைஃப் இந்த மாதிரி லைஃப் வாழணும், இயற்கையோட லைஃப்பை வாழணும். அதுக்கு இது ரொம்ப ஏற்ற இடமா இருக்கும். வாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கிட்டு போகுதான்னு பார்க்கலாம். 3:15 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணும். ப்ளாக்ஸ் எடுக்கணும். ஒரு வீடியோ இடம் இந்த மாதிரி நமக்கு தான் சொல்லுது. சரி, இதோட நிப்பாட்டினது போதும். வாங்க திரும்ப போயிட்டு வருவோம். இதோட போடும் நாளைக்கு வந்து இந்த குடிசையில் தான் ஆரம்பிக்கும்.